கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உடைய கிருபை உடைய வழி நடத்தும்படி செபிக்கிறோம். கர்த்தர் கூட இந்த கிரியை செய்யும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டியது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 26ஆம் அதிகாரம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்லத் தொடங்கினான். அகிரிப்பா, ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கு உனக்கு முன்பாக உத்தரவு சொல்ல வேண்டுகிறபடியால் என்னை பாக்கியவான் என்றிருக்கிறேன். விசேஷமாக நீ யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உண்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறு வயது முதல் எருசலேமில் என் ஜனத்துக்குள்ளே இருந்தபடியாக ஆதி முதல் நான் நடந்து வந்த நடக்க யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய வேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாக நடந்து நின்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நான் இப்பொழுது நியாயத்தில் தீர்ப்படைகிறதுனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்திற்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையாக இருக்கிறேன். அகிரிப்பா, ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என்மேல் குற்றச்சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்கிற நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசனாய் இயேசு நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்கிறேன். நான் பிரதான ஆசாரியன் என்னிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்கள் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகிற நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜபாலயங்களில் நான் அவர்கள் அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டதினால் அந்த பட்டணங்களாக்கும் அவைகளை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குக்கு போகும்பொழுது மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியில் சூரியனுடைய பிரகாசத்தில் அதிகமான ஒளிவானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவைகளை சுற்றி பிரகாசிக்க கண்டு நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தபோது, சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எவரையோ பாசையில் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீ யார் என்றேன். அதற்காக நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்பொழுது நீ எழுந்து கால் ஊண்டினில் நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவைகளை குறித்து உனக்கு ஊழியம் செய்கிறவனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறதா உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தை அந்நிய ஜனத்திடத்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்களை என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா, ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமில் யூதேயா தேசம் எங்கிலும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்பட்டதாகவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரிகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்தில் என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த வரைக்கும் சிறியோர்களுக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று மருத்துவருந்து உயிர்த்தெழுதல் அவர் முதல்வராகிய ஜனங்களும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறது அண்டி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். இவ்விதமாக அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பஸ்து உத்தரவிடப்பட்டுமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய். அதிகமாக கல்வியை உனக்கும் பரிசுத்த பயிற்சி உண்டாக்குமாக்கிறதுமாக இருக்கிறது, பைத்தியமாக்குறதுமாக இருக்கிறது. அதற்கு அவன் கனம்பருந்திய பேசுவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் பத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாக அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் எண்ணுகிறார்களோ இது ஒரு மூலையில் நடந்த காரியமாக. அகிரிப்பா, ராஜாவே, தீர்க்க தரிசன தரிசனங்களை விசுவாசிக்கிறவன் என்று அறிவேன். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் கூட நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான்.
அதற்கு பவுல், நீ மாத்திரமல்ல, இன்று நீ என் வசனத்தை கேட்குற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இது கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை நான் சொன்ன பொழுது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவனுடைய கூட உட்கார்ந்திருந்தவர் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்கு ஏதுவான கட்டுக்கதை ஆவது பாத்திரநாதம் ஒன்றை செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிட்டாதிருந்தான், ஆனால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றார். அதிகாரம் 27. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்போது தீர்மானிக்கப்பட்ட பொழுது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யுபிலியோ என்னும் பெயர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவிட்டார்கள். அது நிமித்தமாக ஒரு கப்பலில் தாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரைப்பிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தெசலோனிக்கே பட்டணத்தான அரசருக்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைப்பிடித்தோம். யூபிலி பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்பிடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவிடமிட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்டாயிருந்தபடினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக ஓடி லிசியா நாட்டு வேற பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்தரியா பட்டணத்து கப்பலின் 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அங்கே ஏற்றினார். காற்று எங்களை அடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாக சென்று வருத்தத்தோடு கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கரோத்தாவின் ஊதுகளை ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். லாசியா பட்டணம் அதற்கு சமீபமாக இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல தம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். 110 பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் ஆளுமையும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பினார். அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியாக இராதபடியினால் அவிடத்தை விட்டு தென் தேசத்தையும் வடமேற்கு நோக்கி இருக்கும் கிரேத்தாவுள்ள துறைமுகமே பேனிக்கே என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும் அநேகம் பேர் ஆலோசனை சொல்வார்கள். தென்றல் மெதுவாக எடுத்தபடியெல்லாம் நாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடத்துக்கு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரக்லியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்கொண்டு போக கட்டமுடியாது காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோടെ படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து அவைகள் பாய்களை இறக்கி விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையும் நமக்கு மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் இருந்தார்கள். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளில் எடுத்தறிந்தோம். அநேக நாளாய் சூரியனானது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருக்கையில் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதையும் அற்று போயிட்டு அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடி என் சொல்லை கேட்டு கீழே கிரேத்தா தீவை நோக்கி புறப்பட்டு தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகிலும் திடமனதாக இருந்தேன் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் தேசம் அல்லாமல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர், என்னை சேவிக்கிறவர் தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏதோ உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அவனுடைய மனுஷனாரை திடமனதாரங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் நடக்கும் என்று சொல்லிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவில் விழ வேண்டியதாக இருக்கும் என்றேன். 16 ராத்திரியான போது நாங்கள் 14ஆம் ராத்திரியான பொழுது நாங்கள் ஆதிரியா கடலிலே அழிவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்தில் கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிட்டு உடனே அவர்கள் விழுதுவிட்டு
20 பாகம் என்று கண்டார்கள். சற்று அப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுது விட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறையின் இடங்களில் விழுவோம் என்கிற பயந்து பின்னணியத்திற்கு 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை ஓட்டு போகையில் வகை தேடி முன்னணியாக இருந்த நங்கூரங்களை போட போகிற பாவனை போல படவை கடல் இறக்கையில் பவுல் நூற்றுக்கு நோக்கி சேவகரையும் நோக்கி, நீங்கள் இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது ஒரு சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க கொடுத்தான். அப்படி எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் ஏறி 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமை கடலில் இருந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பொழுதே இன்னமே என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமனான கரையில் உள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்கு கப்பலை ஓட்ட யோசனையாக இருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே தட்டி விட்டு சுக்கான்களையோ கட்டுகளையோ தரைவிட்டு வேகும் பரம்பாய் காற்று நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய இரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஒன்றி அசைவாயமாக இருந்தது. பின்னணியும் மலைகளுடைய பலத்தினால் உண்டாயிருந்த. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாக இருந்தார்கள். நூற்றுக்கு பவுலை காப்பற்று மனதாயிருந்து அவர்களுக்கு யோசனை தடுத்து நிறுத்தத்தக்கது. முந்தி கடலில் விழுந்து தரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பலில் துண்டுகள் போலும் போய் கப்பல் கரையோரும் கட்டளையிட்டான். இவ்விதமாக எல்லாரும் தப்பிக்க கரை சேர்ந்தார்கள். அதிகாரம் 28. நாங்கள் தப்பி கருத்து சேர்ந்தபோது அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோ. அந்நீராகி அந்த தீவாரி எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு ஊட்டி எங்கள் அனலையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பானவர்களுடைய புறப்பட்டு தேவனுடைய கையை உதலி கொண்டு அவன் பிடிப்பு விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறது. அந்நீராகி அந்த தீவார் கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்தை தப்பி வந்து பலியானது இவனை விளைவிக்கவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவன் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு சேதம் அவனுக்கு வராதபடியாக கண்டபோது வேறு சிந்தையை அவன் உதவன் என்று சொல்லி கொண்டான். தீவுக்கு மறுபடியாக யூபுலி என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அது இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். பூபிலினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்தத்தினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவனுக்கு கைகளை வைத்தான். அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிகாரம் வந்து குணமாக்கப்பட்டான். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதையை செய்து தங்கள் கப்பல் ஏறி போகிற பொழுது எங்களுக்கு தேவையானவர்களை ஏற்றினார்கள். 3ஆம் மாதம் என்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்து தங்கியிருந்த மிதனம் என்னும் அடையாளம் வழியாக ரதங்கள் நாங்கள் ஏறி புறப்பட்டு அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். இடத்தை விட்டு சுற்றி ஓடி ரேகியோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளிலே தெண்டர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயா பட்டணத்திற்கு வந்து
அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே தாங்கள் இருந்த அந்த பின்பு ரோமபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் தாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபிப்பிராயம் வரைக்கும், சிலர் 3 சத்தியம் வரைக்கும் சர்வங்களையும் பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தார்கள். நாங்கள் ரோமபுரியில் சேர்ந்த பொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவைகளை சேனாதிபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற தேவனுடைய தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரின் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, தம்முடைய ஜனங்களும் தம்முடைய முன்னோர்களின் முறைமைகளும் விரோதமானதென்று நான் செய்யாமல் இருந்தும் ஒரு வாழ்வும் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் முறைமைகளுக்கும் அந்த கட்டப்பட்டவனாக எருசலேம் ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அவர்களுடைய நியாய விசாரித்து மரணத்துக்கு எதுவான குற்றம் ஒன்று என்னிடத்தில் காணாதபடி என்னை விடுதலையாக்க மனிதாக இருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட்டு வேண்டியதாக இருந்த ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடைய பேசவும் உங்களை அழைப்பித்தேன். சிறுவருடைய நம்பிக்கையாகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று அதற்கு அவர்கள் உங்களை குறித்து யூதேயாவில் இருக்கிற எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்து ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கும் அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. எங்கும் இந்த மத பேதகத்துக்கு விரோதமாய் பேசுகிறது நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட விரும்பினார்கள். அதற்கு அவர்கள் ஒரு தலை குறித்து ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் தங்கியிருந்த வீட்டுக்குள் அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார், சிலர் விசுவாசியாக இருந்தால் இப்படி அவர் ஒருவரோடு ஓவாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியம், அது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமல் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுந்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்த ஜனத்தின் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஏசாயத்திற்கு தரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடன் நன்றாய் சொல்லுகிறார். ஆனாலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் தங்கள் செவிகளை கொடுப்பார்கள் என்று தங்கள் ஊர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பு பரிஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடவுது என்றார். இப்படி அவன் சொன்னபடி யூதர் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்தினுடைய தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பற்றி வாசித்து முடிந்தது. நன்றி. செபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையின் மூலமாக மிகவும் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், உற்சாகப்படுகிறேன். வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் இதிலிருந்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம். நீர் எங்களை கற்றுத்தந்திரி, நமக்கு நன்றி. இதனால் அவைக்குரிய வரங்களுக்காகவும் ஆசீர்வாதத்தை செபிக்கிற நாளிலே எங்களை இப்படி உற்சாகப்படுத்தி தந்ததற்கு அவனுடைய கிருபைகளை கொடுத்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். ஒளியிலே விரிவுபடுத்துறதுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே முத்திரைப்படுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென். ஆமென்.